மாதிரி ஒரு ஹஜ்ஜி நேரத்தில் நம்ம இஹ்ராம் கட்டுறோன்னு வைங்களேன். இஹ்ராம் கட்டிட்டோம்னு சொன்னால் இஹ்ராமில் கல்யாணம் பண்ணக்கூடாது. இஹ்ராமில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. இஹ்ராம் கட்டினாலே அங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. ஹஜ்ஜையெல்லாம் முடித்த பிறகு தான் என்ன செய்யணும், கல்யாணம். இது சட்டம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா அவர்களை, மைமூனா யாருன்னா இவருக்கு சின்ன மத்தனைக்கு, மைமூனா வேற ஆள் கிடையாது, இப்னு அப்பாஸ் சின்ன மாத்தான். அப்போ இப்னு அப்பாஸுடைய அம்மாவுடைய தங்கச்சி தான் இவங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் சின்னம்மா மைமூனாவை இஹ்ராம் கட்டியிருக்கும் போது தான் கல்யாணம் பண்ணாங்கங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை என்னது, இஹ்ராம் முடிச்சுட்டு தான் கல்யாணமே பண்ணணும். இஹ்ராம்னு ஹஜ்ஜுக்காக, இஹ்ராம் ஹஜ்ஜு உம்ரா எதுக்காகும், இஹ்ராம் கட்டிட்டீங்கன்னு சொன்னால் கல்யாணம் பேச்சு கூட பேசக்கூடாது, பேசி கூட வைக்கக்கூடாது. அப்போ தாம்பத்தியம் ஈடுபடக்கூடாது, கல்யாண பேச்சு பேசக்கூடாது, கல்யாணம் செய்யக்கூடாது என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. ஆனால் இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த தடைக்கு மாற்றமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மைமூனாவை எங்கள் சின்னம்மாவையே இஹ்ராம் கட்டி தானே கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது இது புகாரில் தான் இருக்குது. புகாரில் 1837 ஹதீஸில் இருக்குது. சரி, இப்போ இதில் மைமூனா என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹுடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது யார் சொன்னா, ரசூலுல்லாஹ் இஹ்ராமில் என்ன கல்யாணம் பண்ணலையே, இஹ்ராம்லாம் முடிச்சு தானே கல்யாணம் பண்ணாங்க. சம்பந்தப்பட்ட பெண்ணு சொல்கிறாங்க இஹ்ராமில் ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணலன்னு. அக்கா மகன் சொல்கிறாரு ரசூலுல்லாஹ் இஹ்ராம்லாம் கல்யாணம் பண்ணாங்கன்னு. இப்போ எதை ஏற்றுக்கிறது, சம்பந்தப்பட்ட பெண் சொல்வதை ஏற்றுக்கொள்வதா? இந்த ரெண்டில் எது பொருத்தமாக இருக்குது? அந்த அம்மா சொல்வது பொருத்தமாக இருக்குது. தனக்கு கல்யாணம் பண்ணது அவங்களுக்கு தான் தெரியும். என்னை ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணும்போது இஹ்ராமில் இருக்கவில்லை, இஹ்ராமெல்லாம் முடிந்த பிறகு தான் நினைஞ்சாங்க என்னை திருமணம் செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த தடை செஞ்சாங்களுக்கு மேட்சை ஒத்து வருவது. இஹ்ராமில் கல்யாணம் செய்யக்கூடாது தடையும் செய்தார்கள், அந்த தடையை தானே கடைப்பிடித்து காட்டினார்கள் அப்படின்னு வருது. இப்னு அப்பாஸுடைய கருத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா அது இஹ்ராமிலே கல்யாணம் பண்ணக்கூடாது, உனக்கு தடுத்துவிட்டு அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வருகிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும், ரெண்டு சஹாபி தான், மைமூனாவும் சஹாபி தான், இப்னு அப்பாஸ் சஹாபி தான். அறிவு விஷயத்தில் எடுத்துக்கொண்டால் மைமூனா உம்முல் முஃமினீன் தான். இருந்தாலும் அறிவு விஷயத்தை இவர் கூடுனாள். இப்னு அப்பாஸ் அறிவில் கூடுனவர் தான். அறிவில் கூடுனவராக இருந்தாலும் மெசேஜ் பிழை. இப்னு அப்பாஸ் தப்பு. முஸ்லீமில் தான் இது வருது. எது மைமூனா சொன்னது 2529 முஸ்லீம், இப்னு அப்பாஸ் சொன்னது புகாரி 1837. புகாரில் உள்ள அறிவு எல்லாரும் உரங்கட்டிடுறாங்க. எல்லா அறிஞர்களுமே இப்னு அப்பாஸ் தவறாக சொல்கிறாரு. இப்னு அப்பாஸ் கருத்தை நம்ம ஏற்க முடியாது. சம்பந்தப்பட்டவங்க மறுக்கும் பொழுது, ரசூலுல்லாஹ் இதை தடை வேறு செஞ்சு இருக்கும் பொழுது இது ஏதோ ஒரு கவனக்குறைவாக கேர்லெஸ்ஸாக அவர் சொல்லிட்டாரு. இப்போ இட்டுக்கட்டியாக சொல்லியிருப்பார், அவர் பொய்யா சொல்லியிருப்பாருங்கிறீங்க. இல்லை, ஏதோ ஒரு கவனக்குறைவா ஹஜ்ஜி பிரயாணத்தில் போய் நினைச்சிருப்பா, கல்யாணம் பண்ணாங்கல்ல இஹ்ராமோட பண்ண நினச்சிருப்பார். அவர் இஹ்ராம்லாம் முடிச்சு பண்ண அந்த வீட்டில் உள்ளுக்குள்ளே போகாமல் நினைச்சிருப்பார். இந்த காலத்தில் மாதிரி கல்யாணம் பத்திரிக்கை வச்சு ஊரை அழைச்சி கல்யாணம் பண்ணுறலாம் இல்லை. அப்படி இருந்தால் கூட தெரிஞ்சிருக்கேன் என்னைக்குங்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம், சஹாபால் கல்யாணம் அப்படிலாம் நடக்காது. சும்மா அன்னைக்கு போய் அன்னைக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. அது ஒரு வாரம் கழிச்சா மௌனுக்கே தெரியும். சின்ன அப்படிலாம் கல்யாணம் நடந்திருக்குது. அதனால் இவர் டீப்பாக உள்ளே போகாமல் அந்த பிரயாணத்தில் கல்யாணம் பண்ணாங்கல்ல, இஹ்ராம்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு ஊகம் பண்ணி சொன்னார். அப்போ ஊகம் பண்ணி தப்பு செய்யலாம்னு விளங்குதில்ல. இப்னு அப்பாஸ் பண்ண பழிலாம் போடலை, அவதூறுலாம் ஒரு சொல்லலை, பொய்யெல்லாம் சொல்லலை. அவர் என்ன ஊகம் பண்ணுறான்னா அந்த பிரயாணத்தில் போகிறாங்கல்ல, கல்யாணம் பண்ணி புருஷன் பண்ணால் திரும்பி வர்றாங்கல்ல, இஹ்ராமில் பண்ண அவர் நினைக்கிறாரு. இஹ்ராம்லாம் முடிஞ்சு பண்ணதாக அவங்க சொல்கிறாங்க. இவர் விளங்குனதில் தப்பு பண்ணிட்டார். விளங்குனதில் தப்பு பண்ணலாம் என்றால் இதில் மாதிரி எத்தனையில் பண்ணலாம்? நம்ம எதுக்கு அவங்க சொல்ல கேட்கணும்? அவங்க சொன்ன இப்படி மார்க்கம் ஆகுங்கிறேன். சகாபாக்கள் தான் சிறந்தவர்கள் தான், அறிவில்லாம் சிறந்தவர்கள் தான். சில விஷயங்களை கவனிப்பதில் பிழை வராத மனிதர்கள் தானே, அல்லவா பிழைக்கு அப்பாற்பட்டவர்களா? இந்த ஒரு கோணத்தில் சொன்னால் சகாபால திட்டுறாங்கிறாங்க. இதுதான் நம்ம சொல்கிறோம். அப்படி நான் சொல்லலையா, புகாரில் தான் அப்படி இருக்குது. மைமூனாவில் அவர் மறுக்கிறாங்க, மைமூனாவை இப்னு அப்பாஸ் சொல்ல மறுக்கிறாங்கன்னு சொன்னால் இப்னு அப்பாஸ் எப்படிப்பட்ட ஆள் இவங்க யாருக்கு நம்மளை கேட்குறாங்க. நம்மளையும் இப்னு அப்பாஸை கம்பேர் பண்ணி உன்னை விட இப்னு அப்பாஸ் என்ன சின்ன ஆளா? நமக்கு அவருமா பஞ்சாயத்து, இப்போ எனக்கு அவருக்குமா பஞ்சாயத்து, மைமூனாக்கு அவருக்கு பஞ்சாயத்து, இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு அவருக்கு பஞ்சாயத்து, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கும் அவருடைய அறிவிப்புக்கும் பஞ்சாயத்து அங்கே வருதுன்னு நம்ம எடுத்து தான் காட்டுறமே தவிர நம்ம என்ன இப்னு அப்பாஸை குறைபடுத்தி விட்டார். இதைத்தான் திட்டுறதுன்னு சொல்கிறாங்களே, சாப்பாடு திட்டுறது தான் என்ன திட்டுறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு ஏற்ப மைமூனா அவர்களுடைய அறிவிப்பு இருக்கிறதுனால் அதுதான் கரெக்ட். இஹ்ராமில் கல்யாணம் செய்யக்கூடாது. இப்னு அப்பாஸ் சொல்வதை ஏற்றுக்கொண்டால் கல்யாணம் பண்ணலான்னு சொல்ல வேண்டி வரும். அப்படி சொல்ல வேண்டி வந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு மீற வேண்டி வரும்.
அப்படின்னு சொல்லி அதை எல்லாரும் ஓரம் கட்டுறாங்க. ஓரம் கட்டுறதோடு நின்றுறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், அது காரணத்தை விலைக்கு சொல்கிறோம் உங்களுக்கு, அவ்வளோதான்.